கார்டு ரிக்வஸ்ட் எத்தனை பேருக்குன்னு நோட் பண்ணோம், அதை இது பண்ணோம். ப்ளஸ் இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ப்ளஸ் உங்களுக்கு எப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கோ அதை ஸ்கெடியூலில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண மெயிலில் அதை பேஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது கம்பெனியோட டைரக்ஷன் நான் சொல்றேன். தயவு செஞ்சு எம்ப்ளாயிஸ் எல்லாரும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. எம்ப்ளாயி மூவ்மெண்ட் டைம் வந்து நீங்க ரொம்ப நாள் நிக்கிறோம் எல்லாம் பிளாக் பண்ற மாதிரி தான் கணக்குல வரும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் நம்புறேன். மறுபடியும் அனௌன்ஸ் பண்றேன். எம்ப்ளாயிஸ் யாரும் இந்த மாதிரி கேட்டை பிளாக் பண்ணி நிக்காதீங்க, என்ட்ரன்ஸ் பிளாக் பண்ணி நிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க ஐடி கார்டு பிளாக் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் நம்ம பைபாக் ஏரியா சைடுல இருக்கு. அங்க போய் வெயிட் பண்ணுங்க. இங்க இருக்காதீங்க. ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் ஆலையை முற்றுகையிட்டுள்ள ஊழியர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை. போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஊழியர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்க? கள நிலவரம் என்ன வழங்கலாம்? வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்குவாசத்திரம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பிரபல சாம்சங் தொழிற்சாலை 23 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒழுங்கு நடவடிக்கை அதே போன்று தொழிலாளர்களுக்கு அந்த அழைக்கும் அந்த அராஜகம் செய்தது, அதே போன்று தொழிலாளர்களே இந்த உற்பத்தியை தடுத்து நிறுத்தியது என அந்த 23 பேர் மீது அந்த நிர்வாகமானது சஸ்பெண்ட் நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தாங்கள் தொடர்ந்து 31 நாட்களாக இந்த 23 தொழிலாளர்களையும் பணியிலே அனுமதிக்க கோரி தொடர்ச்சியாக ஒற்றை கோரிக்கையை வலித்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமானது 31வது நாளாக தொழிற்சாலையிலே தங்களை பணிக்கு அனுமதிக்க வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு முறையாக கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பணிக்கு திரும்பக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைய தினம் தாங்கள் பணிக்கு வருவதாக தற்போது இந்த தொழிற்சாலை வளாகத்திலே வாயிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பல்வேறு இந்த பரபரப்பான ஒரு சூழலுக்கு மத்தியிலே ஒருபுறம் தொழிலாளர்களும் மற்றொரு புறம் போலீசாரும் தற்போது அதுக்கு இணையாக குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது தங்களது அந்த அனுமதி அட்டையானது முடக்கப்பட்டிருக்கிறது. 31 நாட்களாக தொழிற்சாலைக்கு வராத காரணமாக இந்த அனுமதி அட்டையானது முடக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து காத்திருக்கும் வேணும், அந்த காத்திருக்க கோரி தற்போது தொழிற்சாலை நிர்வாக தரப்பில் அனுமதியானது கோரப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளர்கள் தரப்பிலே தொடர்ச்சியாக அந்த வலியுறுத்துவதனால் தொடர்ச்சியாக உடனடியாக தங்களது முடக்கப்பட்ட அட்டையை தற்போது உடனடியாக அந்த திரும்ப பெற வேண்டும், அதே போன்று தங்களை பணிக்கு அனுமதிக்க வேண்டும். இந்த தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இந்த வாயிலை தற்போது முற்றுகையிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக போலீசாரும் அவருடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக காத்திருக்க கோரியும் தற்போது இருதரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது தொழிற்சாலை அருகே இந்த வாயிலே தற்போது தொழிலாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை.